ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வழக்கம் போல நம்ம நெக்ஸ்ட் வீக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஐ மீன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க பர்சன் பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக வர முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல 45 டேஸ் தொடர்ந்து 1-on-1 மென்டர்ஷிப் நடக்கும். ஐ மீன் நீங்களும் நானும் மட்டும் ஒரு ஜூம் மீட்ல கனெக்ட் ஆகி லைவ் மார்க்கெட்ஸ்ல ட்ரேட் எடுப்போம். இதுல எந்த விதமான ரெக்கார்டிங் செஷன்ஸும் எதுவுமே கிடையாது. நீங்களும் நானும் ஒன்னா உட்காந்து ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இஃப் இன்கேஸ் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு யூ, நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு டுமாரோஸ் மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட். ஸோ இந்த ஹோல் திங்குள்ள மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து லாங் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற டிஐஸ் லாங் இன்க்ரீஸ் பண்ணல, ஷார்ட் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ ஓவராலா பாக்குறப்ப டேட்டா ஸ்லைட்லி புல்லிஷா இருக்கு நமக்கு ஓவராலா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டும் வரும். ஐ மீன் ஆனுவலி பட்ஜெட் நமக்கு வருது இல்லைங்களா, யூனியன் பட்ஜெட். ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா வரப்போகுது. ஸோ நியூஸஸ் ஹெடா இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றது குட் பி பெட்டர் திங்னு நான் சொல்லுவேன். ஸோ பட்ஜெட்டை பத்தி டீட்டெயில்டான அனாலிசிஸ் நான் எப்பவும் போல எல்லா வருஷமும் போடுற மாதிரி இந்த வருஷமும் ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்றேன். கம்மிங் சூன்னு சொல்லலாம். மேபி நெக்ஸ்ட் வீக்ல இல்லை இந்த வீக்கோட எண்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்ல இந்த வீக்கோட எண்டில் இப்போ நான் வந்துட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ மீன் பட்ஜெட்டுக்கு முன்னாள் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இதுதான் கான்செப்ட். யூனியன் பட்ஜெட் பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்னென்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்றேன். அண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். பட்ஜெட்டுக்கு முன்னாடி மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி மூவ் ஆகும், இல்லை பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ்ல பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப நம்ம ஈவன் தோ லாஸ்ட் வீடியோஸ்ல கூட சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன சொல்லியிருப்போம்னா 23,250 க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலி அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஃபேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டவுன் சைட் மட்டம் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த மூவே நமக்கு போதுமானதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துட்டு தான் ரிவர்சல் திரும்பி இருந்தாங்க. அண்ட் அகைன் ஆக்சுவலி டவுன் சைட்லையும் ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். சரி நமக்கு 3 என்ட்ரிஸ் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் பெருசாக பேசலை. பிகாஸ் நம்ம இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நிறைய இருக்கிறதுனால தான். பட் ஸ்டில் லாஸ்ட் வீடியோஸ்ல டெலிகிராம் குரூப்ல சொல்லி இந்த அப்டேட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் வேணும்னு சொல்ல முடியாது. ஐ மீன் இந்த இடத்துல லாங் போயிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு 100 பாயிண்ட் பிடிச்சிருக்க முடியும். பட் நம்ம எப்பவும் கேப்சர் பண்ற பாயிண்ட்ஸ் லைக் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்ஸ் மொமெண்டம் கொடுக்கல. ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்ப நீங்கள் லாஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தரா ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்ஸ் மொமெண்டம் எந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி எங்க சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 4 hour எஃப்இஜியில். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ்ல. ஸோ இந்த எஃப்இஜி பிளஸ் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ்லி இருக்கிற இன்னொரு எஃப்இஜி. ஸோ தட் it's a balanced price range. ஸோ இந்த ஏரியாஸோட 50% பக்கத்துல தான் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்டில் ஆர் அன்லெஸ் எனக்கு இந்த லோஸை கட் பண்ணாத வரைக்கும் நான் வந்துட்டு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த லோஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 22,980 கிட்ட வருது. ஸோ இந்த 22,980க்கு கீழே போகாத வரைக்கும் நான் வந்துட்டு பர்சனலி ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ஸ்லயே ப்ரீவியஸா இருக்கிற இந்த ஹைஸுக்கு மேல 15 மினிட்ஸ்ல நிஃப்டியும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பாக்குறப்ப இது மேபி ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டா இருக்கலாம். பட் அகைன் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஏரியாஸ்ல வி ஹாவ் அ லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இப்போதைக்கு என்னால ஓவராலா இந்த சைடு தான் ட்ரெண்ட் இருக்கும், இல்லை இந்த சைடு தான் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் ஓவராலா பாக்குறப்ப டேட்டாஸை சேர்த்து பாக்குறப்ப நமக்கு வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ்னஸ் தெரியறதுனால மேபி ஒரு அப்பர் சைடு மட்டமுக்கு வேலிடேஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்கலாம். பட் அதுவுமே நான் வந்துட்டு எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்க்கு மேல சஸ்டெயின் பண்ணணும். ஐ மீன் இதுதான் லாஸ்ட் எஃப்இஜி. ஸோ இந்த எஃப்இஜிஸ்க்கு மேல சஸ்டெயின் பண்ணணும். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,027 23,050 வரைக்கும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 25 பாயிண்ட் தான். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா இந்த லோஸ் எடுத்துருவாங்க. சப்போஸ் இதுக்கு மேல சஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த ஏரியாஸ் தான் 23,027 23,052 வரைக்கும். ஸோ இந்த எஃப்இஜிஸை மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்தாங்கன்னா டவுன் சைடும், இதுக்கு மேல இருக்கிறப்ப நீங்க வந்துட்டு ஒரு பை சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஓவரால் நெக்ஸ்ட் வீக்குன்னு பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு இந்த லோஸ் கட் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் நமக்கு நியூஸஸ் ஹெடா இருக்கிறதுனால
நியூஸஸும் பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் மார்க்கெட்ஸ்ல. ஸோ அதையும் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் அதை நம்ம பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோவே நான் போஸ்ட் பண்றேன் கூடிய சீக்கிரம். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் view point for Nifty, tomorrow's market and next week கான மார்க்கெட்ல. So then moving on to Bank Nifty. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 48,500 க்ரூஷியல் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 48,500ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸ்ல. ஸோ அகைன் நமக்கு நிஃப்டியில் நடந்த மாதிரியே தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்ல ஓப்பன் ஆச்சு ஜான் 23rd அன்னைக்கு. சாரி 23rd 22nd சாரி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆமாம் இந்த ஏரியாஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி ஓப்பன் ஆன பாயிண்ட்ஸ்லேருந்து மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்க. பட் ஸ்டில் இதுக்கு கீழே மார்க்கெட்ஸால சஸ்டெயின் பண்ண முடியல. லைக் நம்மளோட பிரேக் அவுட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணி அதுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு மொமெண்டம் கொடுத்தாதான் நம்ம அதை வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கேஸ்ல இதுக்கு கீழே வந்து மொமெண்டம் கொடுக்கல. அகைன் இங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் திருப்பி ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலா பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு மொத்தமா 2 பாயிண்ட்ஸ்ல ட்ரேடு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு இந்த பிரேக் அவுட்ல நீங்க பை பண்ணிருக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த பிரேக் அவுட்ல நீங்க வந்துட்டு செல் பண்ணிருக்கலாம். ஏன் இந்த பிரேக் அவுட்ல நம்ம வந்துட்டு செல் பண்ண மாட்டோம் அப்படின்னா சிம்பிள் ரீசன், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இந்த லோஸை தாண்டி சிக்னிஃபிகண்டா மார்க்கெட்ஸால வர முடியல. ஸோ தட் நம்மளோட பிரேக் அவுட் ரூல்ஸ் படி இது வந்துட்டு ஒரு ஃபேக் அவுட் தான் ஆக்சுவலி. ஸோ அதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் எடுத்திருந்தோம்னா நீங்க வந்துட்டு லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டில இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா இன்னையோட லோஸ் தான். ஸோ இன்னையோட லோஸ் தான் நான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய க்ரூஷியல் பாயிண்டா சொல்லுவேன். இன்னையோட லோஸுக்கு கீழே சப்போஸ் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு ஃபர்தரா ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இன்னையோட லோஸுங்கிறது ஆல்மோஸ்ட் 48,200. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல 48,200க்கு கீழே இருந்தாங்கன்னா பேங்க் நிஃப்டி டவுன் சைடும், அதுக்கு மேல இருக்கிறப்ப நான் பை சைடும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். And that is it for today's video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanna signing off from Master Trades.